அரே பையா என்ன சும்மா தமிழ் தமிழ் சொல்லுது. எது தமிழா? ஆமா அதானே. சரியா சொன்னப்போ. சரி, உன்னோட தாய்மொழி என்ன? மேரா தாய்மொழி ஹிந்தி. நீ பேசுற மொழியை கேட்கல, உன்னோட சொந்த தாய்மொழி என்ன? அதுவா? அது மராத்தி. சரி, மராத்தி இருக்கிறப்போ ஏன் மராத்தியில பேசாம ஹிந்தில பேசுற? அதுக்கு என்ன பையா பண்ண முடியும்? நம்ம போற பக்கம் எல்லாம் ஹிந்தி தான் பேசுது. அப்ப நம்மளும் ஹிந்தி தானே பேச முடியும். நம்மளா? கெட்டிச்சு போ. உன்னையால ஒரு மொழி கத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னைய வந்து ஏன் தமிழ் தமிழ்னு பேசுறேன்னு வக்கனையா கேள்வி கேட்கிறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன பையா இருக்கு? இப்ப பாரு, நான் இங்க வேலைக்காக வந்திருக்கோம். இப்போ இங்க தமிழ் பேசுதா? அதே மாதிரி நீ நம்ம ஊருக்கு வேலைக்கு போனா நீ அங்க ஹிந்தி தானே பேசணும். எதே? உனக்கே உங்க ஊர்ல வேலை இல்லைன்னு தான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. இந்த லட்சணத்துல என்னைய உங்க ஊர்ல வந்து வேலை செய்ய சொல்றியா? அப்படியே நான் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சாலும் எனக்கு பொழைச்சிக்கிறதுக்கு இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் பேசி பொழைச்சிப்பேன். ஆனா உனக்கு இந்திய தவிர வேற ஒன்றும் தெரியாது. முதல்ல வேற மொழியை கத்துக்க முயற்சி பண்ணு. அரே கே சாப், நீ முழிச்சாலும் அதுதான் நேசம். ஹிந்தி பேசுற எல்லாரும் முதல்ல இந்திய நல்லா கத்துக்கிட்டு பாஸ் ஆகுற வழியை பாருங்க. இங்க ஹிந்தி தாய்மொழியா பேசுறவங்களே ஹிந்தில ஃபெயில் ஆகுறாங்க. இந்த லட்சணத்துல நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க. அப்பதான் பானிபூரிக்காரங்கிட்ட நல்லா பேச முடியும்னு கம்பு சுத்துறீங்க. முதல்ல உங்க தாய்மொழி எதுன்னு தெரிஞ்சுட்டு அதை காப்பாத்துற வேலையை பாருங்க. அப்புறம் ரயில்வே டிக்ஷனரிகளுக்கெல்லாம் எங்க மேல திணிக்க நினைச்சீங்கன்னா கதறிட்டு தான் போவீங்க.